சரி, இப்போது நம்ம சீஷனாய் இருப்பதை குறித்து பார்த்தோம். சீஷன் என்றால் என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை குறித்து அவர் என்ன சொல்கிறார், அவரே என்ன சொல்கிறார். வாட் ஜீசஸ் சேஸ் அபவுட் தி டிசைபிள்ஸ். இயேசு என்ன சொல்கிறார்? இயேசு என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் என்னை பின்பற்றி வருகிறதுனால சீஷன் கிடையாது. ஒருத்தன் என்னை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு என்னை பின்பற்றுகிறவன் தான் எனக்கு சீஷனாக இருக்க முடியும் என்ன ஆண்டவர் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து சீஷத்துவத்தை குறித்து அவருடைய வார்த்தைகள் என்ன? முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு ஆவியோடு நாம் அவர் என்ன செய்யணும், பின்பற்ற வேணும். நல்ல கவனமாக உட்காந்து கேட்கணும். நீங்கள் சில பேர் காற்று விட்றதுங்க வாங்க. காற்று விட்றதுன்னா இங்கே இருப்பாங்க, அப்படியே அது பேர் தான் காற்று விட்றது. கண்ணு இங்கே தான் இருக்கும், கண்ணு சுருகி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ள வார்த்தை போகலைன்னு அர்த்தம். அப்போது ஏசு என்ன சொல்கிறாருன்னா, முழு ஆவியோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலனோடு என்ன செய்யணும், என்னை பின்பற்ற வேண்டும். அவன் தான் எனக்கு என்ன இருக்க முடியும். ஆமாம், முழு பலத்தோடு, முழு எது செஞ்சாலும் நம்ம முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு நம்ம என்ன செய்யணும். ஆமாம், நல்லா காய்ச்சல் அடிக்கும். இந்த சண்டே காலையில் சரியான வயிற்று வலி. இப்போது மாம்சம் சொல்லுது, யாராவது கூப்பிட்டு என்ன பண்ண சொல்லு, பாஸ்டம்மா காலையில் மெசேஜ் கொடுக்க சொல்லு. அப்போது எனக்குள்ள ஆவி என்ன சொல்லு, இதுதான் ரைட் டைம், நீ என்ன செய்யணும், என்ன செய்யணும், என் வேலையை செய். கற்றுக்கொள்ளக்கூடியது வந்து ஒரு ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை என்ன செய்ய முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. ஞானசானம் எடுத்த உடனே நீங்கள் கற்றுக்கொள்வது, செய்கிறது, அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தான் நீங்கள் அநேக காரியங்களை ஆண்டவர் சாதிக்க முடியும். நல்ல ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒரு நல்ல விசுவாசி இந்த எப்போன்னா ஞானசானம் எடுத்து 2 மாதத்துக்குள்ளே அவனை தயார் பண்ணிடணுமா. யுத்தத்துக்கு குதிரையை என்ன செஞ்சணும், தயார் பண்ணிடணுமா. 2 மாதத்துக்குள்ளே 2 மாதத்துக்குள்ளே அந்த குதிரையை நீங்கள் தயார் பண்ணலன்னா அந்த குதிரை ஒரு நாள் யுத்தத்துக்கு பிரயோஜனமே படாதுன்னு அவர் எழுதுகிறாரு. 2 மாதம்தான். அந்த 2 மாதத்துக்குள்ளே அந்த குதிரையை செலக்ட் பண்ணி அதுக்கு வேண்டிய என்ன பண்ணணும், பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். எனக்கு என்ன விருப்பம்னா, அடிக்கடி இந்த வருஷம் நம்ம நிறைய பயிற்சி எடுக்கணும். எடுத்த பயிற்சி நம்ம என்ன செய்யணும், செய்கைக்காரராக மாறணும். சரியா? சரி, ஏசு என்ன சொல்கிறாரு, நீ என்னை எப்படி பின்பற்றணும், முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு ஆவியோடு என்னில் அன்பு கூர்ந்து என்னை பின்பற்றி வா. ஆமே. அதுக்குண்டான வசனம் லூக்கா 9 அதிகாரம் 23 வசனம். லூக்கா 9 அதிகாரம் 23 வசனம். அடுத்த வசனம் மத்தேயு 4 அதிகாரம். சில வசனங்களை ரிப்பீட் ஆகிட்டே வரும், ஆனாலும் நீங்கள் எழுதி கொள்ளுங்க. சரியா? மத்தேயு 4 அதிகாரம் 19, 20 வசனம். ஆமே. சொல்லுங்கள், எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும்? தியாகம் இல்லாமல் நம்ம இயேசுவை பின்பற்றி சீஷனாக இருக்க முடியாது. தியாகம் வேணும். அடுத்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டதை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். கேட்குறோம், அப்படியே நிறுத்திடக்கூடாது. கேட்டதை திரும்ப என்ன செய்யணும். இன்றைக்கி நமக்குள்ளே நிறைய மீடியாஸ் வந்து எழுதுறீங்க, இது ஒரு மீடியா தான். நீங்கள் எழுதுறது ஒரு மீடியா தான். எழுதுனதை நீங்கள் என்ன செய்யணும், திரும்ப திரும்ப என்ன செய்யணும் அதை. ஆமாம், கற்றுக்கொண்டதை சொல்லுங்கள், கற்றுக்கொண்டதை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் கற்றுக்கொண்டதை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் அந்த சீஷர்கள் அது ஒரு ஒரு உயிர் உள்ள, இந்த ஜீவனுள்ள சாட்சி, உயிர் உள்ள சாட்சின்னு சொல்கிறாங்க தெரியுமா. சீஷன் உயிர் உள்ள ஆக்டிவாக கரண்ட்டாக சீஷனாக இருக்க முடியும். இப்போ நீங்கள் யார்? இப்போ நீங்கள் சீஷர்கள். அப்போ நீங்கள் சீஷராக இருக்கணும்னா என்ன செய்யணும், கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். சொல்லுங்கள், கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டதை இன்னும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை, கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டதை இன்னும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும்.
அப்போதான் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். என்கிட்ட கற்றுக்கிட்டாப்பா நான் போயிடுவேன், நான் இருக்க மாட்டேன், நான் என் வீட்டுக்கு நான் போயிடுவேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டதை நீங்கள் அதை செய்யணும். காது கொடுத்து கேட்டாங்களா இந்த சீஷர்கள்? இல்லை. நீ பெரியவனா நான் பெரியவனா பிரச்சனை. அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். சரியா? அதற்கு உண்டான வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், மத்தேயு 11:29, யோவான் 8ஆம் அதிகாரம் 31லேருந்து 32. அடுத்த காரியம், ஒரு சீஷனாக இருப்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன செய்யணும்? நிபந்தனை இல்லாத கீழ்ப்படிதல் பார்த்தோமா? இப்போ என்ன கீழ்ப்படுதல் தெரியுமா? தாழ்மை உள்ள கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? தாழ்மையோடு கீழ்ப்படிதல். அங்கே நிபந்தனை இல்லாத கீழ்ப்படிதல், இங்கே என்ன கீழ்ப்படிதல்? தாழ்மை. நான் கீழ்ப்படுகிறேன் என்ற பெருமை வரக்கூடாது. நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு அடங்கி இருக்கிற கீழ்ப்படிதல். சொல்லுங்கள், என்ன 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 கீழ்ப்படிதல்? அடங்கி இருக்கிற கீழ்ப்படிதல். அவருடைய வசனத்தில் அடங்கி இருத்தல், அவருடைய கரத்தில் அடங்கி இருத்தல், அவருடைய கற்பனையிலே அடங்கி போகுதல். கீழ்ப்படிதல் இருக்கணும். என்ன இருக்கணும்? தாழ்மையுள்ள கீழ்ப்படிதல், அடங்கி இருக்குதல். அடுத்தது இயேசு என்ன சொல்கிறாரு? நீ என்ன செய்யணும்? சீஷனாக இருக்கணும், கனி கொடுக்கணும். நீ என்ன கொடுக்கணும்? கனி. சார் நான் எப்படி கனி கொடுக்க முடியும்? கனி கொடுக்காவிட்டால் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வெட்டுவதற்காக வைக்கப்பட்ட மரம் ஒரு நாளும் ஆத்மா கொடுக்கவே முடியாது. நாம் கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும். கனி உடையவர்கள் தான் கனி கொடுக்க முடியும். சொல்லுங்க. அப்போ என்ன கனி? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சை அடக்கம். இந்த கனி உள்ளவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? கனி உடையவர்கள் தான் கனி கொடுக்க முடியும். கனியே இல்லைன்னா எப்படி கனி கொடுக்க முடியும்? மரத்திட்ட போறீங்க, கனியே இல்லை, எப்படி கனி கொடுக்கும்? மரம் இருக்கு, விசுவாசியா இருக்கு. அந்த விசுவாசி எதா மாறல? சீஷனாய் மாறல. விசுவாசி என்பது அது ஒரு மதத்தினுடைய போர்வை. இட்ஸ் எ ரிலீஜியஸ், என்ன சொல்ல, ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனிங். மதத்தின் அடிப்படையில் அவர் இயங்குவார். மதம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவ மதம். நீ கிறிஸ்தவனா நீ என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போகணும். நீ கிறிஸ்தவனா காணிக்க போடணும். நீ கிறிஸ்தவனா நீ என்ன பண்ணணும்? நீ முழங்கால் நின்று ஜெபம் பண்ணணும். நீ கிறிஸ்தவனா நீ கையில் பைபிள் இருக்கணும். இது மதம். ஆனால் சீஷனாக இருக்கிற மதத்தில் இல்லை, கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையில் தான் சீஷன். ஒன்லி அ டிசைபிள் கேன் give fruit. Giving fruit is the person who bears fruit. கனி உடையவன் தான் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். அந்த கனி இருக்கிறனால தான் வௌவால் வருது கனி சாப்பிட்றதுக்கு. வானத்தில் இருக்கிறது பறவைகள், அதுதான் ஆத்துமாக்கள். கனி இல்லாத இடத்துல என்ன பண்ணாது? இருக்காது. அப்போ கனி இருந்தால் தான் கனி கொடுக்க முடியும். கனியே இல்லைன்னா கனி கொடுக்க முடியாது. அப்போது ஏசு என்ன சொல்கிறார்? நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கனி கொடுங்கள். அப்புறம் ஏசு என்ன சொல்கிறாரு? நீங்கள் மற்றவங்களை என்ன பண்ணுங்க? சீஷராக்குங்க. என்ன செய்யுங்க? சீஷராக்குங்க. அப்போ நீ சீஷனாக இருந்தால் தான் அடுத்த ஆளை என்ன செய்ய முடியும்? சீஷனாக்க முடியும். நீ ஒரு கணக்கு தெரிஞ்சு கணக்கு வாத்தியராக இருந்தால் தான் அடுத்த ஒரு கணக்கு மாணவனை என்ன செய்ய முடியும்? உருவாக்க முடியும். கணக்கே தெரியாது, நீ எனக்கு ஒரு கணக்கு மாணவனை உருவாக்க முடியுமா? ஆத்மாவே ஆதாயம் பண்ண முடியல, அப்போ நீ இன்னொரு ஆத்மாவை சந்திக்க முடியுமா? சிலர் நான் பார்ப்பேன், ஜெபம்னு சொல்லும்போது ஜெபமே வராது, ஜெபமே வராது, தட்டுமாறுறதை நான் பார்க்குறேன். தட்டுமாற்றங்கள் உண்டாகும். அப்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிக்கிறவனை ஒரு அரை மணி நேரம் ஜெபம் நடத்துனா க்ளீனாக அடித்து முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கும், ஒரு ஜெபத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கும்.
அப்போ தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ முதல்ல சீஷனாக இரு, அடுத்தவன் என்ன பண்ணு, சீஷனாய் மாறுன்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்குறாரு. அதுதான் இயேசு சொல்கிறார். அதுதான் அவர் சீஷனாக இருக்க சொல்கிறாரு. சரியா? அடுத்தாப்புல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருக்கிறது மாத்திரம் இல்லைப்பா, என்னோட நல்ல ஐக்கியமாக இரு, பிணைந்து இருன்றார் ஆண்டவர். என்ன சொல்கிறாரு, பிணைந்து இரு. நம்ம ஏற்கனவே அந்த வசனத்தை பார்த்துட்டோம். ஆனால் இப்போ என்ன வார்த்தை, எனக்கு இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவசனில் உட்காந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு நோட்ஸை எடுப்பேன். அப்புறம் அதுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சில வார்த்தைகள்லாம் ஆண்டவர் கொடுக்கும்பொழுது நான் திருப்பி அதை என்ன செஞ்சிருவேன், அது அடுத்த குறிப்பாக என்னில் நிலைத்திருங்க, ரைட்டு, அதோட நின்றாதீங்க, என்னோட என்ன செஞ்சிரு, பிணைந்து இரு, இணைந்து இரு, கூடவே இரு. நீ என் கூட இருந்தா நான் உன் கூட இருப்பேன். நீ என்னை விட்டு விட்டா நான் உன்னை விட்டுருவேன். நீ என்னை மறக்காத, நீ என்னை மறந்தா நான் உன்னை மறப்பேன். அப்புறம் அதே நாளாகமத்தில் வாசிக்கிறோம், நீ என்னை மறந்தால் என்றென்றைக்கு நான் உன்னை மறப்பேன். அதே சீஷத்துவ கிளாஸில் இதுதான் நான் சொல்லுவேன். நீ ஆண்டவர் ஒரு நாளும் மறக்காதீங்க. மறவாமல் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே பாட்டு பாடுறோம்ல. அப்போது ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருடைய சீஷன் என்பதை என்ன செய்ய, ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்து. நான் ஒரு சீஷன், நான் ஆண்டவருடைய பின்பற்றுகிறவன், ஆண்டோட வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. அந்த எண்ணம், அந்த இது நம்ம ஸ்வாபமாக, நம்ம லைஃபாக மாறிடணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் 6 காரியத்தை கற்றுக்கொண்டோம் சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு இருதயத்தோடு பின்பற்றி வர கடவர்கள் தான் சீஷர்கள். 2வது, தியாகத்தோடு அவரை பற்றி கொள்கிறவர்கள் தான் சீஷர்கள். 3வது, கற்றுக்கொண்டதை இன்னும் கற்றுக்கொண்டே இருக்க வேணும். நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் நான் ஆதியாகமத்தை வெளிப்படுத்துறது வரைக்கும் தெரியும். 31,172 வசனமும் எனக்கு மனப்பாடமாக தெரியும்னு சொல்லிடவே கூடாது. இன்னும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். கற்றுக்கொண்டதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்புறம் 4வது, தாழ்மை உள்ள கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். அப்புறம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் என்னது, என்னோடு நிலைத்திருந்து ஐக்கியம், இணைந்து இருக்க வேண்டும். சரியா? நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? முதலாவது, நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? இது ஏசப்பாவுடைய கட்டளை. இது ஏசப்பாவுடைய கட்டளை. அவர் நேரடியாக சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு என்ன இருங்க, சீஷராக இருங்க. நேரடியான கட்டளை. அடுத்தபடியாக, நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் சீஷனாய் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய ஸ்வாபங்களை அதிகமாய் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். We know more deeply about God. We know more deeply about Christ. அதிகமாக நம் தேவனை குறித்து என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு சான்றாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28, 29 வசனம். நம்ம ஆண்டவரை அறிய அறிய அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய பேச்சு, அவருடைய மூச்சு எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா, நீங்கள் உடனே என்ன பண்ணிடக்கூடாது, உட்காந்து ஏதாவது ஒரு புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணிட்டுறக்கூடாது. முழங்கால் போடணும். ஃபஸ்ட்டு நீல் டவுன். முழங்கால் படிக்கிடும் பொழுது உங்களுக்கு ஆவியானவர் இடைப்படுவார். நீங்கள் என்ன சொல்லணும் என்றதை இடைப்படுவார். அந்த சொல்ல வேண்டிய வார்த்தை உங்கள் காதுகளிலே வரும். நேற்று யூத் மீட்டிங்காக எனக்கு எப்போ சொல்கிறாங்கன்னா, சண்டே நைட்டு சொல்கிறாங்க ஜோயல். அப்போ நீங்கள் ஒரு 3லேருந்து 3:30 யூத்துக்கு எதாவது சொல்லுங்கப்பான்னு. எனக்கு பயங்கர டயர்டு. இது கேட்டவுடனே அப்படி தூக்கம் இக்கலாம் போயிடுச்சு. 11:30 மணிக்கு ராத்திரி வந்து சொல்கிறாப்புல, தூக்கம் போயிடுச்சு. ஆண்டவரே என்ன சொல்லணும்,
என்ன சொல்லணும்? அப்படியே அதே நினைவாக இருக்குது, அதே நினைவாக இருக்கிற ஆண்டவரே நினைவெல்லாம் நினைவு நினைவு தாட்ஸ். அப்புறம் எதா வருது? தாட்டாகவே வருது. இந்த தாட்டை நீ என்ன பண்ணு? ஒரு வாலிபங்குள்ளே மைண்ட் எப்படி இருக்குது சொல்லு. அப்போ மைண்டுக்குரிய காரியங்களாம் என்ன? ஆதியாகமம் 6:2 அப்படி வருது. என் பார்வையிலே மனுஷனுடைய தோற்றம் எண்ணங்கள்லாம் எப்படியா இருந்தது? பொல்லாதவைகளாக இருந்தது. அப்போ தேவன் எல்லா எண்ணங்களையும் என்ன செய்திருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அப்போது தேவனுடைய நினைவுகள் என்ன? இந்த நினைவை மீறினா என்ன கான்சிக்வன்சஸ்? கர்த்தர் அழிப்பார். கலிஃபோர்னியா நடந்த சம்பவம் நிறைய இப்போ இல்லை, யூடியூப்பில் அதுதான் இப்போ வந்துட்டுருக்கு. ஒரு அவார்டு வாங்கினோன்னே என்ன சொல்லுவாங்க? தேங்க் காடுன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ணல? ஒருத்தன் கூட சொல்லலை பாரு, ஒருத்தன் கூட சொல்லலை பாரு. சொல்ல எல்லாம் கொய்யை தட்டி ஒரே எல்லாம் ஆர்ப்பரிச்சாங்க. அந்த மாதிரி அதான் அவங்க எண்ணம் எப்படி இருக்குது இன்னைக்கு. அப்போது எண்ணத்தால் நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அது எண்ணம் வந்துருச்சு. எண்ணத்தை வச்சே இது யோசனை வச்சு எண்ணத்தை குறித்து ஆண்டவர் பேச உதவி செஞ்சார். ஆமே. அப்போ ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் என்ன பண்ணணும்? ஒழுங்காக உக்காந்து நோட் புக்கில் அதை எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி யூ ஹேவ் டு டேக் பெயின். புரியுதா? ஒரு சீஷனாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நல்ல கவனமாக கேட்டு அதை எழுதி வச்சுக்கணும். சரியா? அப்போது சீஷனாக இருக்கணும், ஆண்டவரை குறித்து நல்லா என்ன பண்ணணும்? ஆண்டவரை அறிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு நல்ல கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா நல்ல ஒருவர் என்ன பண்ணியிருக்கணும்? அறிஞ்சு வச்சுருக்கணும். ஒரு நல்ல பிள்ளை அப்பா அம்மாவை நல்லா தெரிஞ்சு இருந்தால் தான் அந்த பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் அப்பா என்ன பண்ணுவார்? வாங்கி கொடுப்பார். இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் அப்பா வந்து ஏம்மா ஏறு இதோ வரேன் என்ன. முன்னெல்லாம் அப்பா வந்த உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்? ஓடி போய் அப்பா இந்தாங்கப்பா தண்ணி குடிங்கப்பா, இந்தாங்கப்பா. உடனே அந்த அப்பா மனசில் எல்லாம் என்ன விடும்? அப்படியே பரவாயில்ல, ரைட், ஓகே. இப்போல்லாம் சிங்கம் உருவினாலும் கூட எந்த இதுவுமே அங்கே ரூமில் முன்னெல்லாம் அப்பா வண்டி சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணணும்? குடுன்னு கீழே ஓடி போய் என்ன பண்ணணும்? கேட்டை திறந்து அப்பா கார்லேருந்து இறங்கும்போது டோரை திறந்து கொடுப்போம். அவர் இறங்கி வருவார். பின்னால் அப்பா ஏதாவது பொருள் இருக்காப்பா? நான் ஆமாடா 2 பை இருக்குது கொண்டு வந்துரு. ஆமாம். அந்த பையை பார்த்தா உள்ளே ஏதாவது பழம் வச்சுருப்பார். தூக்கிட்டு வந்து அவர் ரூமில் வைக்கணும். டேபிள் வைக்கக்கூடாது, அவர் ரூமில் வைக்கணும். வச்சு 2 பழம் எடுத்துக்கப்பா. அது அப்பாவுக்கு தெரியாது. சில நேரத்தில் திடீர்னு சத்தம் இல்லாமல் ஒரு அப்பா ஓடு. இப்போ அந்த காலம்லாம் மாறி போய் மதிப்பாக நடந்துக்கணும்னா நீங்களே உங்கள் வேலையை என்ன பண்ணிக்கணும்? செஞ்சுக்கணும். நீங்களே தண்ணி குடிச்சிக்கணும். நீங்கள் ஏன் தண்ணி கொடுக்கலன்னா அடுத்த வேலை அதுவும் கிடைக்காது. நீங்கள் அப்படிப்பட்ட சீஷர்கள் இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிறாங்க. காலம் என்ன செஞ்சிருச்சு? மாறி போச்சு. ஏமா சூடாக சுட்டு வைக்கக்கூடாதா? சூடாக சுட்டு கொடுக்கறதுக்கு சுட்டதை சாப்பிடுங்க. சுட்டு வச்சிருக்கல அது கூட சூடாக வேறையா? இயேசு அப்படி அல்ல. இயேசுடைய மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சகல கிருபையிலும் ஆண்டவர் கொடுப்ப வளர இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியம், நாம் இயேசுவை மாதிரியாக பின்பற்ற வேண்டும். நம்ம லைஃப்பில் மாதிரி யார்? இயேசு. இயேசு தான் எனக்கு மாதிரி. சொல்லுங்கள், இயேசு தான். இஸ் மை எக்ஸாம்பிள். அவர் மாதிரி இவர் மாதிரி இல்லை. நமக்கு மாதிரி யார்? இயேசு தான் மாதிரி. அதுக்கு 1 யோவான் 2:6 சரியா? நாம் ஏன் இயேசுவை மாதிரியாக இருக்க வேண்டும் என்றால், அவர் நமக்கு தலைவர், நான் அவருடைய மாதிரி. ரிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. என்னது? ரிப்ளிகேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் அவரை வெளிப்படுத்துகிறோம், அவரை போல பேசுகிறோம். நாம் யாரும் மனுஷன் மாதிரி அல்ல. நமக்கு மாதிரி யார்? இயேசுதான். சொல்லுங்கள், யார்? இயேசுதான். இயேசுதான் மாதிரி. இயேசு சொல்கிறாரு என்னை பின்பற்றுங்கன்றாரு. அவர் தான் நமக்கு மாதிரி. அப்புறம் இயேசு என்ன சொல்கிறாரு? நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக நான் சீஷனாக இருக்க வேண்டும். அந்த கனியை எப்படி இருக்கணும்? கசப்பா, துவர்ப்பா, டேஸ்ட்டே இல்லாமல். சில பப்பாளி பழம் கடையில் வாங்கிட்டு வருவேன். நல்லா ஆசாசியாக தோலை உரிச்சிட்டு பார்ப்பேன். வாசனையும் இருக்காது,
டேஸ்ட்டும் இருக்காது, ஒரு மாதிரி இந்த பரங்கிக்காய் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மஞ்சளாக இருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே டேஸ்ட்டே இருக்காது. ஐயோ, ஜூஸு போட்டு குடிக்கலன்னு கூட அது ஜூஸா அப்படி இருக்கும். அப்போ நம்ம சீஷராக இருக்கிறவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும்னா, நாம் கனியை ருசியுள்ள கனி கொடுக்குறலா இருக்கணும். அந்த கனி மனம் இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு வீட்டில் கொய்யா மரம் இருக்குது. அந்த கொய்யா மரத்தில் சாப்பிட்டுட்டு எந்த கொய்யாவும் சாப்பிட்றதில்லைங்க. எனக்கு கொய்யா பழத்தை வாங்கி கொடுங்க, முதல்ல நீங்கள் அது நல்ல இனிப்பாக இருக்கான்னு பாருங்கள். என்ன இனிப்பு, என்ன வாசனை. அந்த வீட்டுக்கு போனேன்னு சொன்னேன், மரமே எனக்கு இத்தனை வருஷம் கனி கொடுத்த நன்றின்னு வந்துட்டு நான். சுற்றிலும் வீடு வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரே கவலை, பாஸ்டர் காயே காய்க்க மாட்டேங்க பாஸ்டர். காரணம் என்ன? சுற்றிலும் வீடு வந்துருச்சு, அதுக்கு தேவையான காற்று இல்லை, தேவையான வெயில் இல்லை. நல்ல காற்றும் வெயில் இருக்கணும். நம்ம மேலே நல்ல என்ன பண்ணோம்? பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வீசப்பட வேண்டும். இயேசுடைய வெளிச்சமாக அந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே என்ன செய்யணும்? பட்டா மிகுந்த கனி கொடுக்கணும். அப்போது என்ன கனி கொடுக்கணும்? ருசி உள்ள என்ன கனி கொடுக்கணும்? நீ இயேசுக்கு சீஷனாக இருந்தால் யூ கேன் பேர் குட் ஃப்ரூட், டேஸ்ட்ஃபுல். சில வீட்டில் மாம்பழம் உள்ள வந்துட்டாலும் வீடே என்னாகும்? அடுத்த வாசனை தரக்கூடிய பழம் என்னது? பலாப்பழம். வெட்டிட்டா மகனே வீடு இல்லையா, 3 வீட்டுக்கு அந்த வாசனை போகும். அந்த வாசனை கொடுக்கக்கூடிய கனி நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்று இயேசு நம்மளை சீஷனாக இருக்க சொல்கிறாரு. சரியா? அடுத்தது 5வது, நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? நாம் சீஷனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் வாழ்கிறோம், நோக்கம் இல்லாமல், திட்டம் இல்லாமல், கோல் இல்லாமல் வாழ்கிறோம். சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, 25-26 வயசுலன்னா கல்யாணம் பண்ண வேண்டியது. பாஸ்டர் சொர்ணராஜ் சொல்ல வேண்டியது தான். எங்கள் தெருவில் ஜிம்மின்னு ஒரு நாய் இருந்தது. அதுக்கு ஸ்வீட்டி என்ன ஒரு பெண் இருந்தது. கல்யாணம் ஆனாங்க, குட்டியாக போட்டாங்க. அப்படி தானே சொன்னார்? குட்டியாக போட்டாங்க. அதுக்கப்புறம் அது வளர்ந்தது. அந்த நாய்க்கு திருப்பியும் கல்யாணம் ஆயிடுச்சு, திருப்பி அவங்களும் குட்டியாக போட்டாங்க. இதுதான் நம்ம விசுவாசின்ட்டார். கல்யாணம் ஆக வேண்டியது, குழந்தை பிறக்க வேண்டியது, குழந்தை பிறக்க வேண்டியது, அதுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியது, அதுக்கு குழந்தை அது அல்ல நோக்கம். நோக்கம் என்ன? நாம் மற்றவர்களை, அழிந்து போகிற மக்களை போய் சந்திக்க, அவர்களை கிறிஸ்துவை பற்றி சொல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை சீஷராக்க வேண்டும். அதுதான் நம்முடைய பர்பஸ், அதுதான் நம்முடைய திட்டமே. அதுதான் நம்ம நோக்கம். இயேசு இறங்கி வந்து செய்ய முடியாது. நாம் we are representatives of Christ, representative having the authority of Christ. அதுதான் தேவ திட்டம். நீ அதிகாரத்தோடு என்ன இருக்கணும்? அந்த நோக்கம் தெரிஞ்சால் தான் நீ சீஷனாக இருக்க முடியும். சரியா? 6வது, நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள், ஆவிக்குரிய மறுரூபமாக வேண்டும். ஆவிக்குரிய மறுரூபமாக வேண்டும். ஆவிக்குரிய மறுரூபம் அடைய வேண்டும். 7வது காரியம், நாம் ஏன் சீஷனாக வேண்டும் என்றால் தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளலாம் இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை. மோசைக்கு அந்த மகிமை கிடைச்சதா? கிடைச்சது. அந்த மகிமை கிடைச்சது. அப்போது மோசைக்கு கொடுத்த அந்த மகிமை காட்டிலும் புதிய ஏற்பாட்டுடைய மகிமை பயங்கரமானது. பழைய ஏற்பாட்டு மகிமை நிற்க மோசையினால் என்ன செய்ய முடியல? அந்த மகிமையில் நிற்க கூட முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டு மகிமை அதை காட்டிலும் வார்த்தையினால் விவரிக்க முடியாது. அந்த மகிமை வச்சுருக்கான். அந்த மகிமையை பாராதபடிக்கு, உணராதபடிக்கு நம்முடைய இருதயம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? திசை திருப்பப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்தது, நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை, காட்ஸ் பவர். தேவனுடைய வல்லமை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்யணும்? நீங்கள் சீஷனாக இருந்து பாருங்கள், நீங்கள் ஆண்டவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருந்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? வல்லமை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென்.
ஸ்தோத்திரம். அடுத்த காரியம், 9வது காரியம், நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? இந்த சுவிசேஷத்தை, நல்ல சுவிசேஷத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் உங்களை சீஷனாக இருக்க சொல்கிறார். எதற்காக? இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்மளை சீஷனாய் அழைச்சி வச்சிருக்கிறாரு. ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருக்கு விருப்பமில்லை. எந்த வசனம்? ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லை. எங்கே இருக்கு அந்த வசனம்? என்ன நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? தேவன் தம்முடைய அந்த வசனம் சொல்லுது, ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு விருப்பம், சித்தம் அல்ல. அப்போ அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய சீஷனாக இருக்க வேண்டும். யோவான் 3:16. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் இல்லை. அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சீஷனாக இருக்க வேண்டும். நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? நித்திய ஜீவன் அடைவதற்கு நாம் சீஷனாக இருக்க வேண்டும். we should have an eternal life. 12வது காரியம், நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? நாம் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய வல்லமையை நம் மூலியமாய் அநேகருக்கு வெளிப்படுத்தும்படியாய் நாம் சீஷனாக இருக்க வேண்டும். சரியா? அவரோட நாமும் நம் மூலியமாய், 12வது காரியம், அவரோட நாமும் நம் மூலியமாக என்ன செய்யப்படும்? மகிமை அடைய, பாவிகள் மனம் திரும்ப, நம் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்பட, அவர் நாமம் உயர்த்தப்பட ஆண்டவர் நம்மளை சீஷனாக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரியா? சரி, இந்த 12 குறிப்புகள் கடகடன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாம் ஏன் சீஷனாக இருக்க வேண்டும்? இயேசுடைய கட்டளை. இயேசுடைய பிரதான கட்டளைன்னு போட்டுங்க. இயேசுனுடைய பிரதான கட்டளை, அதான் அவருடைய பிரதான கட்டளை. இயேசுடைய பிரதான கட்டளை. 2வது, தேவனுடைய ஸ்வாபத்தை அறிந்து கொள்ள முடியும். 3வது, இயேசுவை போல மாதிரியாய் பின்பற்ற வேண்டுமல்ல, அதுக்கு பின்பற்றுவதற்காக நம்ம சீஷனாக இருக்க சொல்கிறார். ஏன் நம்ம சீஷனாக இருக்க வேண்டும்? சரியா? சரி, மிகுந்த கனிகளை கொடுக்க நம்ம அடுத்த கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம்? எப்படி நம்ம இயேசுவை பின்பற்ற வேண்டும், பின்பற்றாவிட்டால் நடக்கிற காரியங்கள், இயேசுவுக்கு நம் சீஷனாக இல்லைன்னா என்ன நடக்கும், அதுவும் பைபிள் சொல்லுது. அப்புறம் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பரலோகத்துடைய காரியங்கள்.